ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயர் மகிமைப்படுவதாக. அப்படி ட்ரையல்ஸ், அந்த விதமான சோதனைகள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் உயர்நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடப்பதினால் சில வேளைகளில் இவ்விதமான போராட்டங்களை குடும்பங்களிலே, நண்பர்கள் மத்தியிலே, இன்னும் சொல்ல போனால் வேலை பார்க்கின்ற இடத்திலே இவ்விதமான சோதனைகள் வரும். இதில் பெரியவர்கள் அவ்வளவு பெரிதாக எண்ண மாட்டார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய அதிகாரி ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் உயர்ந்த பதவியிலே இருந்தவர் தான். ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக அவர் சில விதமான ஃபங்க்ஷன்களில் கலந்து கொள்வார். அங்கே அவருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அவரும் பங்கு கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. பதவியின் நிமித்தமாக விசுவாசம் என்பது உலகத்திலே சில சங்கடங்களையும் உருவாக்குகிறது. அன்பாக பழகுகிற மக்கள் மத்தியில் கூட கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கிற பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு முகத்தை அவர்கள் மத்தியிலே காட்ட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அல்லது அவர்கள் மனம் கோணாதபடி நடக்க வேண்டும் என்று மனம் விரும்பினாலும் விசுவாசமானது அந்த உறவை விட மேல் நிலையில் இருப்பதினால் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வாழ நாம் நினைக்கிறோம். அதனால் சில விதமான எண்ணங்கள், கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும், பொறுத்துக்கொள்ளும். அதற்கு ஈடாக அப்படி வேலை செய்கிற மக்கள் அந்த இடத்திலே உண்மையாக, எல்லா மக்களை விட உண்மையாக, கடின உழைப்பாளியாக, ஒரு உத்தமனாக வாழ பழகினார். இவையெல்லாம் ஒளிந்து போகும். அந்த முதலாளி, அந்த நிர்வாகம், அவர்கள் எப்படி இருப்பினும் இவ்விதமான மக்களையே அதிகமாக நேசிப்பார்கள், தெரிந்து கொள்வார்கள். அதனால் அதற்கு மாற்று வழி நம்முடைய வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். உத்தமமான மக்களாய், உண்மையுள்ள மக்களாய், அவருடைய கடமைகளை சரியாக செய்கிற மக்களாய், அவர்கள் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டத்தை, ஒரு கணக்கை, ஒரு காரியத்தை தெளிவாக வெற்றி செய்து அவர்கள் முன்பு வைத்து பழகக்கொள்ள வேண்டும். அதற்கு நேரத்தை பார்க்கக்கூடாது, காலத்தையும் பார்த்து ஓடக்கூடாது. கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களுக்கு முன்பாக நாம் நம்முடைய செயலை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மகன், நான் இவ்விதமாக வாழ்வேன் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் முன்பாக வைக்கின்ற பொழுது அவ்விதமான காரியங்கள், நாம் விசுவாசத்தை நிலைத்திருக்கின்ற பொழுது வருகின்ற சோதனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து நம் மீது அதிக அன்பு பாராட்டக்கூடிய மக்களாய் மாறுவார்கள். இதோ மலையிலே விழுந்த, கற்பாறையின் மேல் விழுந்த விதையானது வேறில்லாமல் அது காய்ந்து விட்டது. கஷ்டங்கள், துன்பங்கள் பக்தியுள்ளவனுக்கு வராது என்று நான் நினைக்கலாமா? அப்படி அல்ல. பக்திமான் யோசேப்பு ஒழுக்கமாய் வாழ்ந்த ஒரு வாலிபன். ஆனால் சோதனை அவனுக்கு அதிகமாக வந்தது. சகோதரர்கள் எதிர்த்து நின்றார்கள். சகோதரர்கள் அவனை கொல்வதற்கு முயற்சி செய்து கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். அங்கே எகிப்திலே அடிமையாக செல்கிறார். அங்கே போத்திபாருடைய வீட்டிலே இன்னொரு சோதனை. கிறிஸ்துக்குள்ளாக வாழ நினைக்கிற மக்களுக்கு சோதனைகள் வரும். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அதற்கு தேவனுடைய வார்த்தைகளை பற்றிக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், நல்ல உபவாசம் இருக்கிறோம், ஆலயத்தை ஒழுங்காக செல்கிறோம். அதனால் நமக்கு
இவ்விதமான சோதனைகள் வராது என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். இதோ அவருடைய ஜெபத்திலே இருக்கிறது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதரும். சோதனைகள் வரும். ஆண்டவருக்கே வைந்தது. 40 நாள் உபவாசம், இரவும் பகலும் ஒரு உபவாசம் இருந்தால், சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்தால், சாத்தான் தகுந்த வேளையில் வருகிறான். பசியாயிருந்த வேளையில் வருகிறான். கற்களை அப்பமாக மாற்றும் என்று சொல்கிறான். இங்கே மேலிருந்து கீழே குதியும் என்று சொல்கிறான். என்னை வணங்கு என்று சொல்கிறான் சாத்தான். சோதனைகள் இறைவனுக்கே வருகின்ற பொழுது, மனிதனாய் பிறந்த பொழுது, அவர் பூமியிலே வாழ்ந்த பொழுது அவருக்கே சோதனை வருகின்ற பொழுது, நாமெல்லாம் எப்படி? பச்சை மரத்துக்கே அப்படி என்றால் பட்ட மரமாகிய நமக்கு எவ்விதமான சோதனைகள் வராது? அருமையான சகோதரனே, சகோதரியே, சோதனையை சகித்து வாழ்வதற்கு நாம் ஓடுவோம். துன்பங்கள் வரத்தான் செய்யும். இதோ இதோ யாக்கோபு எழுதுகிறார், அந்த சோதனையானது பொறுமையை உருவாக்கும். அந்த சோதனையானது ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் லைஃப், ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைக்கு நம்மை உருவாக்கும். அந்த சோதனையானது ஒரு ஜென்டில்னஸ், ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஒரு சரியான ஒரு மனிதனாக அவனை மாற்றும். சோதனையானது, இன்னும் சொல்ல போனால், சோதனையானது ஒருவனை ஒரு சப்ஜெக்டிலே, ஒரு காரியத்திலே அவனை திறம்பட நடத்துவதற்கு அவனை வழிவகுக்க செய்யும். அவன் ஒரு திறமைசாலியாக மாறுவான். சோதனையானது ஒரு ஆசீர்வாதத்தை, அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதை சகித்து வாழ்ந்து ஓடுகின்ற பொழுது அது வெற்றியை, ஆசீர்வாதத்தை தரும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இன்னும் இதனை குறித்து தியானிப்போம்.